35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டிற்கு சென்ற முதல்வரின் பாதுகாப்பு கான்வாய்க்குள் இளைஞர் ஒருவர் நுழைய முயன்றதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? உள்ள புக நினைச்ச அந்த இளைஞர் யார்? அவருடைய பின்னணி என்ன? ரசிகரா இல்ல வேற ஏதாவது பேக்ரவுண்டா? நம்ம கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் என்ன சாலமன்? முதலமைச்சர் விஜய் எப்போதுமே அவரது கான்வாய் மூலமாக செல்லும் இடங்கள் எல்லாம் எப்போதுமே ஒரு ரசிகர்கள் அருகே நின்று அவரை பார்ப்பதற்காக கூட்டமாக நிற்பார்கள். போலீசார் அவர்களை அந்த கயிறுக்கு மூலமாக அவர்களை அப்புறப்படுத்தி நிற்க வைப்பார்கள். அதே போன்றுதான் எப்போதுமே காலையில் முதலமைச்சர் விஜய் கான்வாய் மூலமாக தலைமைச் செயலகத்திற்கு அதன் பின்னர் வெளியே செல்லும் போதும் அந்த கான்வாய் வெளியே வரும்போது ஏராளமான பொதுமக்கள் அவரை காண்பதற்காக நிற்பது வழக்கம். அதே போன்றுதான் இன்று மாலை அனைத்து பணிகளும் தலைமைச் செயலகத்துல பல்வேறு பணிகளை முடித்துவிட்டு முதல்வர் விஜய் தனது கான்வாய் மூலமாக அவரது வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். குறிப்பாக செக்ரட்டேரியட்ல இருந்து அவர் வெளியே வரும்போது அப்போது திடீரென அங்க பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென ஒரு இளைஞர் ஒருவர் திடீரென கான்வாய் முன்பு ஓடி வந்தார். உடனடியாக அங்கு இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த இளைஞரை பிடித்து அப்புறப்படுத்தியதால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சக்திவேல் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர் ரசிகரா அல்லது தொண்டரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர். எதற்காக இப்படி உள்ளே ஓடி வந்தார் என்பது குறித்தும் அவர் ஏதாவது போதையில இருக்கிறாரா அல்லது எதற்காக உள்ளே ஓடி வந்தார் என்ற பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே முதலமைச்சர் தன்னுடைய கான்வாய் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால அவர் டன்னலிங் முறையின்படி தான் தற்போது கான்வாய் ஆனது செல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்று மாலை அவர் திடீரென வெளியே வந்த போது ஒரு இளைஞர் கான்வாய் முன்பு ஓடி வந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அந்த இளைஞரிடம் பிடித்து தீவிர விசாரணையை போலீசார் நிகழ்த்தி வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ரசிகரோ தொண்டரோ விஜய் அவர்களுடைய வாகனத்தின் மேலே இந்த மாதிரி திடீர்னு நுழைய முயன்றால் அது இனி தவறாகத்தான் கொள்ளப்படும் என்பதை சிலர் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரச்சாரத்தின் போது அவரோட வாகனத்தின் மீது பாஞ்சது வேற. இப்போ ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக Z+ பாதுகாப்போடு ஒரு கான்வாயோடு செல்லக்கூடிய நபராக இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவரது வாகனத்தின் மீது அதீத பிரியமோ எந்த ஒரு காரணத்திற்காகவோ இந்த மாதிரி நுழைய முயன்றால் விபரீதமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத எல்லோரும் பொறுப்போடு உணர வேண்டும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.